ஹை, வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸில் மேட்ரிசஸ் அண்ட் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சி ஃபார் விச் த சிஸ்டம் x1 + x2 + x3 = 2, 2x1 + x2 + 2x3 = 5, 4x1 + 3x2 + 4x3 = c is subdivision 1 consistent, subdivision 2 inconsistent. இப்போ இதோட சொல்யூஷன் பார்ப்போமா. கொடுத்துருக்க 3 ஈக்குவேஷனை நான் எழுதிட்டு இதை கன்சிஸ்டண்ட்டாக இன்கன்சிஸ்டண்ட்டான்னு கண்டுபிடிக்கணும்னா நான் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் நான் கொண்டு வரணும். ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் AX = B வேர் ஏன்றது என்னது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த வேரியபிள்ஸ். இப்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் இருக்க பாருங்கள் கோஎஃபிஷியன்ட் 1 1 1, அதாவது x1ஓட கோஎஃபிஷியன்ட் 1, x2ஓட கோஎஃபிஷியன்ட் 1, x3ஓட கோஎஃபிஷியன்ட் 1. இதுதான் ஃபஸ்ட் ரோவில் வரும். செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்க கோஎஃபிஷியன்ட் 2 1 2, இது செகண்ட் ரோவில். தேர்ட் ஈக்குவேஷனில் இருக்க கோஎஃபிஷியன்ட் 4 3 + 4, இது தேர்ட் ரோவில் வரும். x = என்னது இந்த வேரியபிள்ஸ் x1 x2 x3 அண்ட் b இருக்குல்ல, ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் வர்றது தான் b. AX = B, இங்கே ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் வர்றது b. 2 5 c வந்து b. புரியுதாமா? இப்போ ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதிடலாம். A பார் B. ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னால் என்னது, ரெண்டு மேட்ரிக்ஸை நம்ம கிளப் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இங்கே ஏவையும் பியும் கிளப் பண்ணுறேன். ஏ மேட்ரிக்ஸ் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன், பி மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ இதை ரோ எக்கிலான் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக என்னன்றதை பார்க்கணும். எப்படி ரோ எக்கிலான் ஃபார்ம் கொண்டு வரணும்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு காலம் இருக்கு இல்லையா, அதில் அந்த ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை விட்டுட்டு அதுக்கு கீழே எத்தனை எலிமெண்ட் இருந்தாலும் 0 ஆக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2-ஐ 0 ஆக்கணும், 4-ஐ 0 ஆக்கணும். எப்படி 0 ஆக்கணும், அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ரோ வேணும். நான் வந்து ஃபஸ்ட் ரோ எடுத்துக்க போகிறேன், ஏன்னா அங்கே தான் நம்ம இந்த நம்பர் எந்த சேஞ்சும் பண்ணல. ஸோ ஃபஸ்ட் ரோவை நான் அதே மாதிரி எழுதிட்டேன். இப்போ இந்த இடத்த 0 பண்ணணும். இது R2. அப்போ எப்படி எழுதணும், R2ல் R2 - 2R1 போடணும். அப்போ தான் 2 - 2 × 1 வந்து 2 - 2 0ன்னு வரும். ஸோ R2ல் ஏன் இங்கே R2 போடுறோன்னா, இந்த 0 நான் எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறேன், R2ல் R2 - 2R1 போட போகிறோம். அப்போ 2 - 2 0, 1 - 2 -1, 2 - 2 0, 5 - 2 × 2 4, 5 - 4 வந்து 1ன்னு வந்துருச்சு. இதே மாதிரி இந்த ரோவில் இங்கே 0 கொண்டு வரணும், அதே ஃபஸ்ட் ரோ கூட ஆப்ரேட் பண்ணி. அப்போ எப்படி எழுதணும், R3ல் R3 - 4R1 போடணும். அப்போ தான் 4 - 4 × 1 4, 4 - 4 0ன்னு வரும். ஸோ 4 - 4 0, இங்கே 3 - 4 × 1, அப்போது 3 - 4 is -1, 4 - 4 × 1 4 - 4 is 0, c -4 × 2 அப்போது 8, c - 8ன்னு வரும். புரியுதாமா? இப்போது இந்த ரெண்டையும் 0 ஆக்கிட்டோமா, அடுத்து இதை 0 ஆக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு காலமில் 0 எவ்வளோ முடியுதோ ஆக்கிடாச்சு. செகண்ட் காலமில் 0 ஆக்கும்போது நம்ம வந்து இன்னொரு ரோ விட்டு கீழே தான் இதை மட்டும் பார்க்கணும். இதை எப்படி 0 ஆக்க போகிறோம், இப்போ நான் ஃபஸ்ட் ரோ வச்சு ஆப்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா ஃபஸ்ட் ரோ வச்சு ஆப்ரேட் பண்ணால் இந்த 0 கலைஞ்சிரும், இங்கே நம்பர் இருக்கிறதுனால. ஸோ இதை செகண்ட் ரோ வச்சு நான் ஆப்ரேட் பண்ணேன், ஏன்னா இங்கே ரெண்டுமே 0 அஃபெக்ட் ஆகாது. ஸோ ஃபஸ்ட் ரோவை அப்படியே வச்சுட்டு செகண்ட் ரோ வச்சு ஆப்ரேட் பண்ண போகிறதுனால செகண்ட் ரோவையும் அதே மாதிரி வச்சுட்டு இப்போ தேர்ட் ரோவில் இதை 0 ஆக்கணும். அப்போ என்ன அர்த்தம், R3 - R2, அப்போது -1 -1 + 1 0 வந்துடும். ஸோ R3 - R2 இதை எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம், R3ல் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டும் 0 0 போட்டாச்சு. இது -1 -1, அப்போது -1 + 1 வந்து 0, இது 0. இங்கே R3 - R2, c - 8 -1, அப்போ c - 9ன்னு வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ரோ எக்கிலான் ஃபார்ம் கொண்டு வந்துட்டோம். கீழே ஃபுல்லாக, அதாவது இந்த மெயின் டயகனலுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் 0 வந்துடுச்சு. புரியுதாம்மா? இப்போது கொஸ்டினில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, சியோட வேல்யூ என்னவாக இருக்கும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னா, அடுத்து இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னா சியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கன்சிஸ்டன்ட் பார்ப்போம். இந்த கொஸ்டினில் ரேங்க் ஆஃப் ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் 2 நான்-0 ரோ தான் இருக்குது. இந்த ரோ ஃபுல்லாக 0, அப்போ இது கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த 2 தான் நான்-0 ரோ, அப்போ ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2. ஏன்னா ரேங்க்ன்றது நம்பர் ஆஃப் நான்-0 ரோஸ். ஸோ நான்-0 ரோ 2 இருக்குது. ஏன்னும் போது இதை பார்க்காதீங்க, இது வரையும் தான் ஏ, அது பி. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் நான்-0 ரோஸ் 2, ஸோ ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2. கன்சிஸ்டண்ட்டோட கண்டிஷன் என்னவாக இருக்கணும்னா,
ஒரு ஈக்குவேஷன் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னா ரேங்க் ஆஃப் ஏவும் ஏ பார் பியும் ஒரே ஆன்சர் இருந்தால் தான் கன்சிஸ்டன்ட். புரியுதாம்மா? இது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னா ரேங்க் ஆஃப் ஏ பார் பி 2 வரணும். கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னாலே இதோடைய ரேங்க் ஏவோட ரேங்க்கும் ஏ பார் பியோடைய ரேங்க்கும் ஒன்றா இருக்கணும். சப்போஸ் அது ஈக்குவல் டு 3ன்னு வச்சுக்கோங்க. 3ன்றது என்னது? நம்பர் ஆஃப் வேரியபிள். இங்கே என்ன இருந்தது? x1 x2 x3. அப்போ 3 வேரியபிள் இருக்குது. அது 3ன்னு இருந்தால் யூனிக் சொல்யூஷன் வரும். அதை விட கம்மியாக இப்போ இங்கே பாருங்கள் 2 இருக்குது. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம். இப்போ கவனிங்க. இப்போ வந்து இஃப் சி இஸ் ஈக்குவல் டு 9, அதாவது இது ரேங்க் ஆஃப் ஏ பார் பி 2 வரணும்னா இந்த இடத்துல 0 வரணும். இங்கே 0 வரணும்னா சி 9 வரணும். சி 9 ஆகிடுச்சுன்னா ரேங்க் ஆஃப் ஏவும் 2 வரும். இங்கே 9 சி 9 ஆனது 9 மைனஸ் 9 0. இந்த ஃபுல் ரோ 0வாக இருந்தால் ரேங்க் ஆஃப் ஏ பார் பியும் 2 தான் வரும். ஆனால் லெஸ் தென் த நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ், அதாவது 3. ஏன்னா இங்கே 3 வேரியபிள் x1 x2 x3 இருக்குது. இங்கே லெஸ் தென் நம்பர் ஆஃப் வேரியபிள் 2 தான் இருக்குது. அப்போ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்கும். சப்போஸ் இது இஸ் ஈக்குவல் டு 3 இருந்தால் யூனிக் சொல்யூஷன் இருக்கும். புரியுதாமா? ஸோ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். இப்போ சொல்யூஷன் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். x1 + x2 + x3 இஸ் ஈக்குவல் டு 2. அதே மாதிரி இங்கே பாருங்கள் -x2 is equal to 1. லாஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா இந்த ரோவில் 3 காலமும் 0 அப்படின்னா x3 வந்து கேன்னு அசியூம் பண்ணிக்கணும். புரியுதாம்மா? இப்போ இங்கெல்லாம் வேல்யூ இருக்குது. 1x1 + 1x2 + 1x3 = 2. இங்கே -x2 = 1. இங்கே x3 வேல்யூவே இல்லை. அப்போ x3 வந்து கேன்னு எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இந்த செகண்ட் ரோ வச்சு பாருங்கள். -x2 = 1. அப்போ x2 = -1. 2 எடுத்தாச்சா? அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ரோ x1 + x2 + x3 = 2. இந்த ஈக்குவேஷன் எடுத்து பார்த்தோம்னா இதில் இந்த 2 வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். x2க்கு என்ன வந்திருக்கு? -1 வந்திருக்கு. x3க்கு என்ன வந்திருக்கு? k. ஏன்னா எல்லாமே 0னா நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் அசியூம் பண்ணோம், கேன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ k போட்டாச்சு = 2. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இந்த 2 வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்போ x1 என்ன வரும்? இங்கே 2 இருக்கா? இந்த -1 இங்கே வந்தால் +1 3. இந்த +k இங்கே வந்தால் -k. அப்போ 3 - k. சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சாச்சா? அதாவது x1 x2 x3 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் இன்கன்சிஸ்டன்ட். ஒரு ஈக்குவேஷன் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னா ரேங்க் ஆஃப் ஏ should not be equal to rank of b. இப்படி இருந்தால் தான் இன்கன்சிஸ்டன்ட். நமக்கு தெரியும் ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ பார் பி 2வாக இருக்கக்கூடாது. அப்போ 3ஆக இருக்கலாம் இல்லையா? அப்போனா 3ஆக இருக்கணும்னா இங்கே 0 வரக்கூடாது. அப்போ சி should not be equal to 9 வரும். புரியுதாமா? இன்கன்சிஸ்டன்ட்னா 2 ரேங்க்கும் ஒன்றா இருக்கக்கூடாது. ஆல்ரெடி நமக்கு இது ஆஸ் பர் கொஸ்டின் தெரியும் 2. அப்போ சி என்ன வேல்யூ போட்டால் இது 2 வராது. சி வந்து 9 போடக்கூடாது. இங்கே 9 போட்டால் இது இந்த ஏ பார் பியோட ரேங்க்கும் 2ன்னு வந்துடும். ஸோ இதில் 9 போடாட்டி இங்கே ஒரு வேல்யூ வந்துடும். ஸோ ஏ பார் பியோட ரேங்க்கு 3ன்னு வரும். புரியுதாமா? அங்கே ஒரு வேல்யூ இருந்தால் ஏ பார் பியோட ரேங்க் 3ன்னு வரும். நமக்கு தெரியும் ஏவோட ரேங்க் 2. ஸோ 2 ரேங்க்கும் டேலி ஆகலை. அப்போது இது வந்து இன்கன்சிஸ்டன்ட். அப்போது சி வந்து 9 வராட்டி, இஃப் சி இஸ் நாட் ஈக்குவல் டு 9, இந்த ஈக்குவேஷன்ஸ் இன்கன்சிஸ்டன்ட். புரியுதாமா? அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.